ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பைசி கிச்சன் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் 6:45 vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்பயும் நான் செவ்வாய்க்கிழமை ஹோரை டைமில் முருகருக்கு வெற்றிலை தீபம் போடுவேங்க. எப்பயும் மதியம் 1 to 2 போடுவேன். இன்றைக்கி காலையிலேயே 6 to 7 போட்டேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை பழனி முருகரை பார்க்க போகிறோங்க. தங்கச்சி பொண்ணுக்கு மொட்டடிக்கிறாங்க. அதனால் காலையிலேயே நேரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்போ காலைல டிஃபன் பார்த்திங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்கூல் காலேஜுக்கு பாப்பா இன்றைக்கி மேகி கேட்டாங்க. அதனால் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மேகி செஞ்சு கொடுத்துட்டேன். எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சுங்க. கிச்சன்லேயும் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எங்கேயாவது வெளியே போகிறதுனா எல்லா வேலையும் முடிச்சுட்டு போனால் தான் ரிலாக்ஸாக இருக்குங்க. போயிட்டு வரப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டு லைட்டு ஃபேன்லாம் ஆஃப் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் போகிறோம். அங்கே அம்மா அப்பா தங்கச்சி வீடு ஆத்தூர்லேருந்து வராங்கங்க. வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்புறது தான். இப்போ வீட்டை பூட்டிட்டு கிளம்புறப்பவே தங்கச்சி வீட்டுக்கார் ஃபோன் பண்ணிட்டாரு, நாங்கள் வந்துட்டோன்ட்டு. அம்மா வீட்டுக்கு போயிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ அக்காவும் தங்கச்சியும் எப்படி அழகாக படுத்துட்டு வராங்க பாருங்கள். அக்கா கூட தான் உட்காருவேன் அடம் பண்ணி பாப்பா மடியில் படுத்துக்கிட்டாங்க. அந்த குட்டி பாப்பாவுக்கு தான் மொட்டை அடிக்க போகிறோங்க. கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க. அப்புறம் நான் பார்த்து ஏதோ பேசிட்டேன்ட்டு எந்திரிச்சு அப்பாக்கிட்ட போயிட்டாங்க. அப்புறம் காங்கேயம் பக்கம் போயிட்டாங்க. காங்கேயம் தாண்டி ஒரு டீ ஷாப்பில் நிறுத்தினாங்க. டீயும் ஸ்நாக்ஸும் குட்டீஸ்லாம் சாப்பிட்லான்ட்டு நான் டீ மட்டும் நாங்களாம் சாப்பிட்டோங்க. அப்புறம் சமோசா சூடாக இருந்ததுன்ட்டு சமோசா சாப்பிட்டோம். பாப்பா வந்து ஜூஸு அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் மாதிரியா அது ஏதோ வாங்கினாங்க. இப்போ தாராபுரம் தாண்டி போயிட்டுருக்கோங்க. இப்போ பழனியும் ரீச் ஆகிட்டோம் ஃபைனலாக. இப்போ அங்கே போயிட்டு நிறைய வீடியோ கிளிப்பிங்லாம் எடுக்க முடியலைங்க. ஏன்னா கோயிலில் ஃபோன் அலௌடு இல்லை. அதனால் ஃபோனெல்லாம் கார்லேயே வச்சுட்டு மொட்டை அடிக்கிற கிளிப்பிங் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது. மொட்டை அடிச்சுட்டு அப்புறம் கார்லேயே வந்து ஃபோனெல்லாம் வச்சுட்டு போயிட்டோம். பயங்கர கூட்டங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஏதோ காவடி எடுக்கிறாங்க. அன்றைக்கி தான் கடைசி நாள்னு பயங்கர கூட்டம். பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சுட்டு சரி இந்த ரோப் கார் ட்ரெயினில் இந்த மாதிரி போகலாம் அப்படின்ட்டு பார்த்தோங்க. அது பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். அதே க்யூ நல்லா நின்றுட்டு இருந்தாங்க. சரி ஓகே நடந்தே போயிடலாம், அந்த யானைப்பாதை இதில் போனால் 1 ஹவரில் போயிடலாம் அப்படின்னாங்கன்ட்டு போகிறப்ப அதில் போயிட்டோங்க. வரப்போ ஸ்டெப்பில் வந்துட்டோம். போகிறப்ப கூட ஒன்றும் தெரியலைங்க. வரப்போ அந்த ஸ்டெப்பில் வரவும் ரொம்ப பயங்கரமாக கால்வலி எடுத்துச்சு. மேலே கோயில்லையும் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்தது. திருப்பதியில் அடைச்சி வைக்கிற மாதிரி அடைச்சி தான் விட்டாங்க. இப்போ ஃபைனலாக பாப்பாவுக்கும் மொட்டை அடித்தாங்க. ஃபைனலாக பாப்பாவுக்கு மொட்டை அடித்து முடிச்சிட்டாங்க. ஒரு கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரத்தமும் லைட்டாக வந்துட்டு இருந்ததுங்க. குளித்து முடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் அழுகையில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தாங்க. இப்போ சாமி கும்பிட்டு நாங்கள் ஒரு 6 o'clock போல் கீழே வந்துட்டோம். வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அதுக்கு மேலே எந்த கிளிப்புமே வீடியோ எடுக்க முடியல. ஒரு சின்ன கிளிப் எடுக்கலைன்னா அப்புறம் பாப்பாவை விடவே இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பார்த்தீங்களா பாப்பா. மதியம் யாருமே சாப்பிட்லைங்க. மேலே அன்னதானம் போடுவாங்கன்னா அங்கேயும் பயங்கர கூட்டமாக இருந்தது. எப்படி சாமி பார்த்தா போதும்ன்ட்டு நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்துட்டு இப்போ நைட்டு ஒரு காங்கேயம் தாண்டி ஒரு 7:30 போல் ஒரு ஹோட்டலில் நிறுத்தி டிஃபன் சாப்பிட்டு போயிடலான்ட்டு டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு போகிறப்ப 9:45 10 மணி இருக்கும். கோயிலில் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை முருகர் ஃபோட்டோ ஒன்று, அப்புறம் கொய்யாப்பழம் வாங்கினேன். அவ்வளோதாங்க. பழனி போயிட்டு கொய்யாப்பழம் வாங்காமல் எப்படி, முருகர் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.